ஹாய் வணக்கம் உறவுகளே. இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, உங்களுக்கு நடக்கிறதுல வெற்றியா தோல்வியா அப்படின்னு ஒரு மனக்குழப்பம் இருக்கும். நமக்கு எல்லாமே நடக்கிறது எல்லாமே தோல்வியாகவே இருக்கே, நமக்கு வெற்றியே கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு விஷயமுமே நீங்கள் ஆரம்பிக்கும் போது அது தோல்வி மாதிரிலாம் தெரியும். கடைசியில் அது வெற்றியில் தான் போய் முடியும். ஏன்னா அதுக்கு நானே ஒரு உதாரணமாக இருக்கேன் இப்போ. ஏன்னா நான் சாதாரணமாக அந்த சேனலை வச்சே சொல்ல வரேன். சேனல் ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப பயந்தேன். இது நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சி ஆரம்பிக்கல, முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஆனால் ஓரளவு வர்றப்போ இது நம்மளாலலாம் எதுவும் செய்ய முடியாது, ஏதோ வீடியோ போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். இன்றைக்கி எனக்கே நான் ஒரு மானிட்டேஷன் அப்ளை பண்ணி ரீச் ஆகிட்டேன். நான் இப்போ அடுத்தது அமௌண்ட் வாங்க போகிறேன். அந்த அளவில் வந்துட்டேன். அதனால தான் நான் ஒரு தைரியமாக உங்களுக்கு நான் பேசுகிறேன். நம்மளை தூக்கி விடுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க வாழ்க்கையில். இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நினச்சி அவங்கள பற்றி புறமப்பட தான் நிறைய பேர் வருவாங்களே தவிர, நம்ம ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம கை கொடுத்து தூக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு நாமளாக தான் முன்னுக்கு வரணும். அதனால் நீங்கள் தோல்வியை கண்டு எப்போதுமே தோண்டு போகாதீங்க. ஏன்னா தோல்வி வெற்றியோட முதல் படியே தோல்வி தான். நம்ம தோல்வியில் அடி வச்சு ஏற 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 லாஸ்ட்டில் வெற்றி நமக்கு கிடைக்கும். இது நிச்சயம். நீங்கள் உங்களை நம்புங்க. நீங்கள் உங்களை நம்பினாதான் நீங்கள் முன்னேற முடியும். உங்களை நம்பாமல் நீங்கள் மற்றவங்க அதை சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் எந்த இடத்துக்கும் போகலாம். நிச்சயமாக இது நடக்கும். ஒரு டைமில் நான் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் போடும்போது என்னோடய உறவினர்களே நிறைய பேர், நீ இது போடாத, இது செய்யாத, இது ரொம்ப தப்பு, இது தப்பாக தான் போய் முடியும் அப்படி தான் என்னை பயமுறுத்துனாங்க. நானும் அவங்க பேச்சை கேட்டு ஒரு 2 நாள் போடாமல் இருப்பேன். அப்புறம் திருப்பி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, மறுபடியும் வீடியோ போடுவேன். இப்படியே போட்டு போட்டு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு நிறைய கண்ட்ரோல். எனக்கு எப்படிங்கிறீங்கன்னா, ஃபேஸ் காட்டவே கூடாது, வெறுமனை தான் நீங்கள் ஏதோ சமைக்கிறதா அது எதை வேணா காமி அப்படி இப்படின்னு போட்டாங்க. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி நானும் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டேன். இதை உண்மையிலே அது ரொம்ப சந்தோஷம். அதனால தான் நான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன். யூடியூப்பில் நான் இந்த இடத்துக்கு வருவேன்னு நான் நினச்சே பார்க்கல. ஏதோ வீடியோ போடுறோம், நமக்கு ஒரு பொழுதுபோக்கு அப்படி தான் நினச்சேன். இன்றைக்கி நானும் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அட்லீஸ்ட் ஒரு மாதம் சம்பளமாவது நான் வாங்கிடுவேன். ரெண்டாவது நான் என்ன நினச்சேன்னா, நம்ம எப்படியாவது இதில் வரணும் மேலே அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு மனசுக்குள்ளே இருந்தது. நம்மளும் ஏதோ அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று செய்யணும் இதில் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் நான் வீடியோ தொடர்ந்து போட்டேன். நான் என்னை பற்றி சொல்லணும்னா, அதிகம் நான் எதுவும் படிக்கலை, பள்ளி படிப்பு தான். அதை வச்சு நான் எனக்கு அதாவது வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி தம்ப்நெயில் கொடுக்குறது எதுவுமே தெரியாது. எப்படி சொல்கிறது, நான் அது ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றா படிப்படியாக அதுலேயே அந்த செல்லுலேயே நம்மளே நோண்டி 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 கற்றுக்கிட்டு தான் ஒன்று நான் செஞ்சு இன்றைக்கி ஓரளவு பெருசாக ஒன்றும் சாதிச்சிடல. இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா என்னையே கேட்பாங்க, எப்படி உங்களால் இந்த ஏஜில் நீங்கள் எப்படி வீடியோலாம் போடுறீங்க, எடிட்டிங் யார் பண்ணி கொடுக்குறா, வீடியோ யார் எடுக்கிறான்னு. நானே ஒரு கையில் தான் என்னோடய மொபைலை பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுத்து அதை கொண்டு எல்லா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து எடிட்டிங் பண்ணி ரொம்ப கஷ்டம்தான் பண்ணி நானே தான் போடுவேன். யாரும் எந்த ஹெல்ப்பும் எனக்கு பண்ண மாட்டாங்க. போடாத வீடியோ போடாதன்னு திட்டுறதுக்கு வேணால் வருவாங்க, எதுக்கு இந்த வேலை உனக்கு அப்படி தான் வருவாங்களே தவிர எந்த ஹெல்ப்பும் யாரும் பண்ணதில்லை. என்னோடய முயற்சியில் நான் உண்மையை சொன்னால் நான் ஒன்றுமே படிக்கலை. ஒரு 8ஆம் கிளாஸ் தான் நான் படிச்சிருக்கேன். அந்த 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இன்றைக்கி நான் ஒரு யூடியூப்பில் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு உண்மையிலே என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய விஷயம். உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, எனக்கு ரொம்பவே பெரிய விஷயம். இந்த மாதிரி நீங்களும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். அதனால் நீங்கள் யூடியூப்பில் சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்களா, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு பயப்படாதீங்க. தைரியமாக போடுங்க, நல்ல விஷயமா போடுங்க. சமையல் போடலாம், எல்லாமே போடலாம். அதாவது நல்ல விஷயம் மட்டும் போடுங்க, தேவையில்லாத எதுவும் போடாதீங்க. அதுதான் சொல்கிறேன். போட்டிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். பாய்.